வணக்கம் நண்பர்களே. செந்தில் பாலாஜியின் கூட்டாளிகள் கைது. தாவேகா எம்எல்ஏ இளையராஜாவிடம் 35 கோடி பேரம் பேசியதா? இதுவரை 8 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது மேலும் ஒருவரை போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசின் வாகன ஓட்டுநரான கிருஷ்ணா என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கார். தமிழக சட்டமன்ற தேர்தலில் தனிபெரும் கட்சியா வென்ற தாவேகா கூட்டணி கட்சிகளோட ஆட்சியை நடத்திட்டு வருது. அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்து இதுவரை 6 பேர் தாவேகாவில் இணைஞ்சிருக்கிற நிலையில் தாவேகா பெரும்பான்மையை பெறுவதற்கான குதிரை பேரத்தில் ஈடுபடுவதா குற்றச்சாட்டுகளை எதிர்க்கட்சிகள் முன் வச்சிருந்தாங்க. இந்த பரபரப்பான சூழ்நிலையில் தாவேகா எம்எல்ஏக்களிடம் பேரம் பேசி சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு எதிராக வாக்களிக்க வைக்க முயற்சிகள் நடைபெற்றதா குற்றச்சாட்டு எழுந்தது. ஊத்தங்கரை தாவேகா எம்எல்ஏ இளையராஜாவை தொடர்பு கொண்டு சென்னையை சேர்ந்த யூடியூபரான திருநாவுக்கரசு, உங்களுக்கு 35 கோடி பணம் தருகிறோம், நீங்கள் அதை வாங்கி கொண்டு கொறடா உத்தரவை மீறி சபாநாயகரின் தீர்மானத்திற்கு எதிராக ஓட்டு போட வேண்டும் என்று ஆசை காட்டியதாக கூறி போலீசார் அவரை கைது செஞ்சாங்க. சென்னை திருவல்லிக்கேணி போலீசார் இந்த வழக்கு பதிவு செய்து விசாரணை செஞ்சுட்டு வராங்க. இதுவரை 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிற நிலையில் மேலும் ஒருவரை இன்று போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. திருநாவுக்கரசின் கார் டிரைவரான கிருஷ்ணா என்பவர் தற்போது கைதாயிருக்காரு. தாவேகா எம்எல்ஏக்களிடம் பேரம் பேசிய வழக்கில் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமாருக்கு தொடர்பு இருப்பதா குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. கைதானவர்கள் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் இருவரையும் நேரில் வரவைத்து விசாரிக்க போலீசார் திட்டமிட்டிருக்காங்க. இதற்காக போலீசார் செந்தில் பாலாஜி பூர்வீக வீட்டிற்கு சென்று பெற்றோரிடம் சம்மன் வழங்கிய நிலையில் நாளை இருவரும் ஆஜராவார்களா என்ற பரபரப்பு நிலவுகிறது. இன்னொரு பக்கம் அசோக்குமார் தாக்கல் செய்த முன்ஜாமீன் மனு மீதான விசாரணையும் நடைபெற இருக்கு. இத்தகைய பரபரப்புக்கு இடையே தாவேகா எம்எல்ஏவிடம் பேரம் பேசியதா மேலும் ஒருவர் கைதாகியிருக்கிறது தமிழக அரசியல் வட்டாரத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் கைதானவங்க என்ன வாக்குமூலம் கொடுப்பாங்க? இதற்கு காரணம் செந்தில் பாலாஜி மற்றும் அசோக்குமார் தானா? ஒருவேளை அவ்வாறு வாக்குமூலம் கொடுத்தால் திமுகவின் எதிர்காலம் என்னவாகும்? செந்தில் பாலாஜி மீண்டும் சிறைக்கு செல்வாரா? அவரது ஜாமீன் ரத்து செய்யப்படுமா என்கின்ற விவாதங்களும் தற்போது இணையத்தில் போய்கொண்டிருக்கிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் வாயிலாக தெரிவிங்க.